ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி நாம் தக்ஷி சமையலில் பார்க்க போகிற டிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு வஞ்சர மீன் வாங்கியிருந்தேன். இதை நல்லா சுத்தமாக கழுவி க்ளீனாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணும்போது சால்ட் அண்டு டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம். அது தண்ணியாக ட்ரை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம், 2 போல் பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சை பழம், அப்புறமா 4 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு முழு பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கேன். அது தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு ஆயில் அதில் மீனில் வந்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வந்து ரைஸ் ஃப்ளோர் மாவு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கொத்தமல்லியும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எல்லாமே எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கிலோ இருக்கிறதுனால ஒரு ஒரு 10க்கு மேலே நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப நிறையவும் எடுத்துக்க வேண்டாம், நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன், கடைசியில் வந்து சீரகம் ஆட் பண்ணிவிட்டு லெமனை வந்து நீங்கள் அதிலே புழிஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நல்லா நைஸாக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இதே மாவில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, இதுலேயே வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் ஃப்ளோர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை ஃபிஷ் வந்து உங்களுக்கு உப்பு இல்லைன்னா நீங்கள் கடைசியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சில்லி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் இது ரெண்டுமே தவிர்த்துடலாம். அப்புறமா கடைசியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ண க்ரீன் சில்லியே போதும் அப்படின்னா நீங்கள் கொரியண்டர் பவுடரும் ரெட் சில்லி பவுடரும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பைசஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வஞ்சர மீனில் தடவி எடுத்துடலாம் வாங்க. ஸோ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. டபுள் சைடு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கேப்பே இல்லாத மாதிரி பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லா ஊறி வரும். ஸோ இந்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம மசாலா போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவும் எல்லா ஃபிஷ்லேயும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதனால நான் மாற்றி வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் 1 ஹவர் அப்படி ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். ஃபிஷ் வந்து சீக்கிரமாக அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த ஃபிஷ்குள்ளே ஆட் ஆகும். ஸோ அதனால் நான் வேறு கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு 1 ஹவருக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து 1 ஹவருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ 1 ஹவருக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி நம்ம தவா வச்சு, தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு வஞ்சர மீன் ஃபிஷ்ஷும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம்.
நான் வந்து 2 ஃபிஷ் போடுறேன். இது போட்டதுக்கப்புறமா லைட்டாக அது மேலே வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உடனேலாம் திருப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு இருக்கணும். பாருங்கள், நீங்கள் திருப்புறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தவால வந்து அது அந்த மாவு வந்து ஒட்டலை. ஸோ நல்லா எல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக தனியாக வந்திருக்கு. தவால அந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ஸோ எடுக்கிறப்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போடணும். ஒரு பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் வேகணும். இப்போ அந்த வஞ்சரம் மீன் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. வாவ்! சூப்பராக இருக்குது. இப்போ வஞ்சரம் மீன் நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆகி சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ்! பிச்ச உடனே அழகாக வருது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.